வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா அடர்த்தி. ஆக்சுவலி இது வந்து போன கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தேன். ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தேன். அப்படிதான். ஸோ 7th சயின்ஸ்ல நம்ம யூனிட் 1 பார்க்குறோம். அதுல டென்சிட்டி இந்த டாபிக் தான். ஸோ டென்சிட்டினா என்ன? அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் நான் வேற போன கிளாஸ்ல கேட்டிருந்தேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நீங்க ஆன்சர் ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? பார்த்துருந்தீங்கன்னா குட். அப்படி நீங்க பார்க்கல, அதை மறந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பக்கத்து ஃப்ரெண்ட்ட கேட்டு அதை வீட்டில் போய் இன்னைக்கு போய் நீங்க தேடி பாருங்க. நெட்லயோ இல்லைன்னா அண்ணன் காட்டையோ கேட்டு பாருங்க. சரியா? இப்ப நம்ம அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது என்ன என்ன சொன்னோம் இதுல அடர்த்தியில? நீங்க வந்து ஒரு ஒரு பீக்கர் மாதிரி எடுக்கிறீங்க. ம்? இந்த மாதிரி பீக்கர் மாதிரி எடுக்கிறீங்க. வாட்டரை ஃபில் பண்றீங்க. வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன மரக்கட்டையும் மரக்கட்டை துண்டு சரிங்க மரக்கட்டையும் ஒரு இரும்பு குண்டு தரேன். இல்ல ஒரு 1 ரூபா காயின் ஏதோ ஒன்று தரேன். நீங்க அப்படி வீசுறீங்க. அப்படி இரும்பு காயின் கண்டிப்பா உள்ள போயிடும். மரக்கட்டை பார்த்தீங்கன்னா அப்படி மிதக்கும். கரெக்டா இப்படிதான் நம்ம சொன்னோம். அப்போ ஏன் மிதக்கும், ஏன் ஒண்ணு முங்குது, ஏன் சிங்க் ஆகுது, இன்னொன்னு ஃப்ளோட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆன்சர் வச்சிருந்தோம். என்ன அப்படின்னா, சார் இது வந்து நீங்க போட்ட இரும்பு வந்து பாத்தீங்கன்னா எடை மிகுந்தது சார். இந்த தக்கை அல்லது ஒரு மரக்கட்டை இது பாத்தீங்கன்னா எடை குறைந்தது சார். அதனால மிதக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிதானே? இதுதான் நம்ம ஜென்ரலா ஆன்சரா இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இங்கிலீஷும் சொல்றேன். இப்போ நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஹெவி ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்க் ஆகுது. ஆ, அந்த ஒரு லைட்டர் ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளோட் ஆகுது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன இருக்கும்? ஹெவி ஆப்ஜெக்ட் சிங்க் இன் த வாட்டர் அண்ட் லைட் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் இன் த வாட்டர் அப்படின்னு சொல்றோம். சரி. அப்படின்னா இப்ப அடுத்த கான்செப்ட் வரும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா the in water அப்படின்னு சொல்லிட்டு then why does a metal coin sinks in water whereas a much heavier wooden log floats அப்படிங்காங்க. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ எடை குறைந்தது எடை மிகுந்தது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு காயின் போடுறோம்னு சொன்னோம்னா இந்த உலோக காசு பாத்தீங்கன்னா இந்த மரக்கட்டையை விட எடை குறைந்தது. நல்லா பார்க்கணும், நல்லா யோசிக்கணும். எடை குறைந்தது. இந்த உலோக காசு வந்து பாத்தீங்கன்னா இந்த மரக்கட்டையை விட எடை குறைந்தது. ஆனா நம்ம போனையில என்ன சொன்னோம், நம்ம எல்லாம் ஜென்ரலா எடை குறைந்தது வந்து மிதக்குன்னு சொன்னோம். ஆனா அதை விட இதெல்லாம் எடை குறைந்தது. ஆனா இது மிதக்கு, இது உள்ள முங்குது, அது மிதக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். தக்கை அப்படின்னு உங்க புக்ல போட்டு அது மரக்கட்டையோ அதே மாதிரிதான் மிதக்கிற மாதிரிலாம் சரிங்களா இரும்பு கொண்டு உள்ள போட்டுருப்பாங்க. இதெல்லாம் நீங்களே வீட்டுல செஞ்சு பார்க்கலாம். சரியா? எடை குறைந்த காசு மூழ்கிறது, எடை மிகுந்த மரக்கட்டை மிதக்கிறது போட்டுருப்பாங்க. சரியா? இதுக்கு லைட்டர் காயின் சிங்ஸ் while heavier wooden log floats. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஜென்ரலா இப்போ டென்சிட்டி அப்படிங்கறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? டென்சிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு ஆக்டிவிட்டியை நம்ம சொல்றாங்க. பட் ஆக்டிவிட்டில பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இங்கிலீஷ் புக்ல வந்து ஆக்டிவிட்டி 3 அப்படிங்கிறது கொஞ்சம் மேல தள்ளி இருக்கும். தமிழ் புக்ல கரெக்டா இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி 3 பார்ப்போம். ரொம்ப சூப்பரான ஆக்டிவிட்டி. நீங்களே வீட்ல செஞ்சு பார்க்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீக்கரை எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி லேப்ல உண்டு இந்த மாதிரி பீக்கர். வேற எதுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன பண்ண சொல்றாங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ண இதுல ஒரு ரீடிங் இருக்கும். சரிங்களா? 50, 40, 30 இப்படின்னு நான் ரீடிங் வச்சிருக்கேன். 0. இல்ல நான் வாட்டர் ஃபில் பண்றேன். ஒரு 40 வரைக்கும் ஃபில் பண்றேன் இப்படி. சரியா? இப்படி ஃபில் பண்ணிடுறேன். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு மெஷரிங் சிலிண்டர் எடுக்கேன். மெஷரிங் சிலிண்டர் நம்ம பால் ஊத்துறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரீடிங் வச்சிருப்பாங்க. ஏன்னா 1/2 லிட்டர் 1 லிட்டர் அதுக்காண்டி சொல்றேன். இதுல வாட்டர் ஊத்துறோம். போர் சம் வாட்டர். இந்த வாட்டரை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மேல இது பண்ணக்கூடாது, மூடக்கூடாது. மேல வரைக்கும் ஃபில்லும் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகேவா? ஃபுல்லா ஃபில் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா அதை பார்க்கக்கூடாது. அந்த டெஸ்ட் தான் பார்க்கணும். இப்போ இந்த வாட்டரோடைய வால்யூம் நோட் பண்ண சொல்றாங்க. இந்த தண்ணியோடைய கன அளவை நோட் பண்ண சொல்றாங்க. அது எப்படி நோட் பண்ணலாம்னா இது எது வரைக்கும் இருக்கோ அதான் அதோடைய கன அளவு. அப்படிதானே? ஏன்னா நமக்கு முன்னாடியே சொன்னோம். தண்ணிக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. லிக்விடுக்கு ஷேப் கிடையாது. நீங்க எந்த பீக்கர்ல ஊத்துறீங்களோ அந்த பீக்கருடைய வால்யூம் தான். இப்ப 40 வரைக்கும் இருக்குன்னா இப்ப நான் V1 அதை நான் V1 எடுக்க போறேன். வால்யூம் கன அளவு பருமன் அதனால V அப்படின்னு எடுத்துக்கிறேன். V1. சோ இது வந்து நான் ஒரு 40 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து V1 அப்படி வைக்கணும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஸ்டோன ஒரு நூல்ல த்ரெட்ல கட்டி உள்ள முக்குறீங்க. ஸ்மால் ஸ்டோன கல்ல. உங்களுக்கே தெரியும் தண்ணி இப்ப கண்டிப்பா கூடும். லெவல் கொஞ்சம் கூடும். சோ ஒரு 50 வரைக்கும் நான் கூட்டிட்டேன். கூடியிருக்கா? இப்ப நான் இதை திருப்பி நோட் பண்ண போறேன். என்ன பண்ணுதுன்னா இம்பர்ஸ் த ஸ்டோன் இன்சைட் த வாட்டர் பை ஹோல்டிங் த த்ரெட். நீங்க அந்த நூலால ஸ்டோனை கட்டி உள்ள இறக்குறீங்க. உடனே என்ன ஆனா இந்த கல்லு பாத்தீங்கன்னா மத்த இடத்துல டச் ஆக கூடாது. டச் ஆகிற மாதிரி நீங்க கரெக்டா சென்டரா இப்படி இறக்கணும். சரிங்களா?
மத்த இதை ஓரத்துல ஒட்டிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீடிங் சரியா வராது. இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, லெவல் ஆஃப் த வாட்டர் வில் ரைஸ். தண்ணியோடைய அந்த அந்த மட்டம், நீர் மட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்ந்திருக்கும். ஓகேவா? இப்போ வால்யூமை செக் பண்ண போறேன். இப்போ 50ல இருக்கு சார். அப்ப இதை நான் V2ன்னு எடுக்கிறேன், 50ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இவ்வளவு எடுத்துக்கிறேன். ஏன் கூடுனுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கூடல நீங்க கல்ல போட்டோம்னா கூடும், கல்ல போட்டா கூடுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு சின்ன வயசுல கதையெல்லாம் படிச்சிருப்போம். ஒரு காக்கா வந்து தண்ணி குடிக்க வந்துச்சு. தண்ணியே இல்ல. ஒரே ஒரு குடத்துல மட்டும் அடியில கொஞ்சூண்டி தண்ணி இருந்துச்சு. உடனே இந்த காக்கா நல்ல டேலண்டான காக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கல்ல தூக்கி போட்டு அந்த குடம் வரைக்கும் ஃபில் பண்ணி அந்த தண்ணி மேல வச்சு அதை குடிச்சிட்டு போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை. நாங்க சின்ன வயசா இருக்கும்போது இந்த கதை தான் ரொம்ப ஃபேமஸான கதை. ஆனா அதுக்கப்புறம் 2K கிட்ஸ் அவங்கலாம் என்ன அந்த கதையை மாத்திட்டாங்க. என்னன்னா ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸ்ட்ரா போட்டு ஆக்சுவலி அந்த கதையில வந்து எதுக்காக அந்த கதை அப்படி கல்லு எல்லாம் சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு ப்ராப்ளம் வருது, நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனைய வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? ஐயோ! எனக்கு தண்ணி இல்லையே! என்ன பண்ண போறேன் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா நமக்கு தண்ணி கிடைக்குமா? வாழ்க்கை ஃபுல்லா கிடைக்குமா? கிடைக்காது. அப்படிதானே? அது மாதிரி ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு ஐயோ இவ்வளவுதான் தண்ணி இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டீங்கன்னா உங்களால அடுத்து என்ன பண்ண போறங்கிறது தெரியாது. சோ இதுதான் ஒரு கதை உங்களுக்கு புக்ல கொடுக்குறாங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு ஒரு மாரல் இருக்கும், ஒரு நீதி இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். டீச்சர் சொல்றாங்க இல்லையோ, நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே இது என்ன சொல்ல வராங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்கிங் தேவை. பட் நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க, நிறைய இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, நிறைய கதைகள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரியா? சோ, அந்த மாரி நமக்கு தெரியும். கல்ல தூக்கி போட்டா அப்படியே தண்ணியோடைய அந்த நீர் மட்டம் கூடுது. இப்ப கூடுனோனே நான் இப்போ தண்ணியோட நீர் மட்டம் 50 வந்ததுனால, நான் இப்போ பருமன் வால்யூமா V2 அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க கல்ல போட்டதுனால வாட்டரோட ரைஸ் நடந்திருக்கு. கரெக்ட்டா? அதுதானே? அப்போ இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்டோன், அதாவது கல்லோடைய கன அளவு அல்லது பருமன் இது எப்படி இருக்கும்? இந்த உள்ள இருக்கிறோட கன அளவை நீங்க பார்க்கணும்னா, ஜஸ்ட் எவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க 2 கழிச்சா போதும். அதாவது V2 மைனஸ் V1 கழிச்சா போதும். புரியுதா? V2 மைனஸ் V1. V2 எவ்வளவு? 50. நான் இது சும்மா ரீடிங். என்ன எல்லா நீங்க எக்ஸாம்ல கூட இந்த ரீடிங்க போடாதீங்க. தப்பு. இது வந்து உங்களுக்கு புரியக்காண்டி சொல்லியிருக்கேன். நம்ம புக்ல V2, V1 அது மட்டும் தான் போடணும். நம்ம 50, 100ன்னு போடலாம். சில டீச்சர்ஸ் அத ஒத்துக்குவாங்க. சில டீச்சர்ஸ் வந்து கைட பார்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுதான் சொல்றேன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இத. ஓகே. இப்போ V2ங்கிறது 50, V1 40. 2த்தையும் கழிச்சு பாருங்க. ஒரு 10ன்னு வரும். அப்ப இந்த 10 தான் இந்த நீங்க உள்ள ஒரு கல்ல போட்டீங்களா, அந்த கல்லோடைய கன அளவு வால்யூம். வால்யூம் ஆஃப் த ஸ்டோன் இப்ப கண்டுபிடிச்சீங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கா? இந்த இந்த கான்செப்ட் பின்னாடி திருப்பி யூஸ் ஆகும். சரியா? இதான் ஆக்டிவிட்டி 3ல போட்டிருப்பாங்க. செயல்பாடு 3ல போட்டிருப்பாங்க. அது நீங்க வீட்ல வச்சு செஞ்சு பாருங்க. நீங்களே வேற வேற கல் எடுத்து 2, 3 ஃபிரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த மாரி வால்யூம நீங்க செக் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு பீக்கர் கிடைக்காம பாருங்க. சரியா? ஓகே ரைட். இப்போ இந்த இந்த ஆக்டிவிட்டி ஓகே. இப்ப ஆக்டிவிட்டி 4ல பாருங்க. இதான் போன கிளாஸ் சொன்னோம். அதாவது நீங்க ஒரு அயர்ன் பிளாக் எடுக்குறீங்க, ஒரு உட்டன் பிளாக் எடுக்குறீங்க. 2த்துக்கும் பாத்தீங்கன்னா சேம் மாஸ். இத நம்ம ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன். இத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த சிமுலேஷன் அனிமேஷன் காட்டும்போது உங்களுக்கு புரியும். நீங்க அயர்ன் பிளாக்கும் உட்டன் பிளாக்கும் எடுக்குறீங்க. 2மே சேம் மாஸ். சரியா? மாஸ் சேம் தான். எம். அதனால எம் இப்படி போட்டிருக்கேன். 1 கேஜி, 1 கிலோகிராம். 2மே 1 கிலோகிராம். இதோட வால்யூமை செக் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ரைட். விச் ஒன் ஹேஸ் மோர் வால்யூம் அண்ட் ஆக்குபைஸ் மோர் வால்யூம் கேட்கறாங்க. அதாவது இந்த 2ல எதுக்கு ரொம்ப அதிகமான வால்யூம் இருக்கும்? எது அதிகமான வால்யூம் ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதிகமான அந்த ஸ்பேஸ்ல நீங்க வச்சீங்கன்னா எது அதிகமா அப்படிங்கிறாங்க. ஆன்சர் அப்படின்னு ஒரு டாஷ் போட்டுருக்காங்க. ஒண்ணு யோசிங்க. அதே ஆக்டிவிட்டி 4ல பி பாருங்க. டேக் ஏ அயர்ன் பால் எகைன் உட்டன் பால் தான். ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா சேம் சைஸ். சைஸ் வேற மாஸ் வேறன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாஸ் வந்து 2 பேருமே ஒரே சைஸ் இருந்தா ஒரே மாஸ் இருக்குன்னு அவசியமே இல்ல. சரியா? ஓகேவா? சைஸ் 2 பேரும் சேமா இருக்காங்க. ஆனா 2 பேரும் சேம் மாஸ்ன்னு சொல்லவே முடியாது. ஒருத்தங்க அதிகமா மாஸ் இருக்கலாம், ஒருத்தங்க கம்மியான மாஸ் இருக்கலாம். சைஸ்ங்கிறது அந்த நம்ம வெளிப்புறமா தெரியிற ஒரு அப்பியரன்ஸ் தான். சரியா? அதனால அந்த வார்த்தைய கவனிங்க. சைஸ். அதோடைய வுட்டன் பிளாக்கும் அயர்ன் பிளாக்கோட சைஸ் இப்படி இருக்கு. வெய்ட் தம் அண்ட் மெஷர் தியர் மாஸ். இப்போ இத 2த்தையும் நீங்க எடுத்து மாஸ செக் பண்ண போறீங்க. விச் ஒன் ஆஃப் தம் ஹேஸ் மோர் மாஸ் அப்படிங்கிற 2ல எது அதிகமா மாஸ் இருக்கும். இது வந்து இப்ப தமிழ்னு சொல்றேன். சோ தமிழ்ல நீங்க அந்த ஆக்டிவிட்டி 3 பார்த்திருப்பீங்க. இப்ப ஆக்டிவிட்டி 4 ஒரே நிறையுள்ள ஒரு இரும்பு துண்டையும் 1 கிலோகிராம் எடுத்துக்காங்க. இரும்பு துண்டையும் ஒரு மரத்துண்டையும் எடுத்துக்கொள்க.
அவற்றுடைய பருமனை நீங்க அளக்க போறீங்க. எது அதிக பருமனை பெற்று அதிக இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும் அப்படிங்கிற ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா, ஒரே அளவுல இரும்பு துண்டையும், மரத்துண்டையும் அளவுள்ள மாசு கிடையாது, நிறை கிடையாது, அளவுள்ள அவற்றை நிறைய அளக்க போறீங்க. நீங்க அத டிவைஸ் வச்சு அளக்கலாம். அளந்தீங்கன்னா, இவற்றில் எது அதிக நிறையை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? அது நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். யோசிச்சு செக் பண்ணிட்டு நீங்க உங்க மேடத்த செக் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். இப்ப ஏன் இத இந்த ஆக்டிவிட்டா சொன்னேன்னா, இந்த ஆக்டிவிட்டி 4ல தான் ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த பார்க்கிறோம். ஆக்டிவிட்டி 4ல இந்த அயர்ன் பிளாக், உட்டன் பிளாக் சொன்னோம்ல, இதுல பார்த்தீங்கன்னா, செயல்பாடு 4லிருந்து மரத்துண்டானது அதே நிறை கொண்ட இரும்பு துண்டை விட அதிக கனஅளவை பெற்றுள்ளது. உட்டன் பிளாக் அயர்ன் பிளாக்க விட அதிக கன அளவை பெற்றுள்ளது. அது எப்படி சார் அப்படின்னா, இப்ப நீங்க அயர்ன் பால் 1 கேஜியே பார்த்தீங்கன்னா, இவ்வளவுதான் சின்னதா இருக்கும். நல்லா இதா இருக்கும். அப்படிதானே? இதே உட்டன் பிளாக்னா இவ்வளவு பெருசு இருக்கும். 1 கேஜி அவ்வளவுதான் இருக்கும். இப்படி இவ்வளவு பெருசா தான் இருக்கும். அப்படிதானே? அப்போ 2 இதுல யார் வால்யூம் அதிகமா இருக்கு? இதுதான் அதிகமா இருக்கு. இவரு கொஞ்சம் தானே அந்த ஸ்பேஸ ஆக்குபை பண்ணியிருக்காரு. இவரு வந்து நெறைய. மரத்துண்டு வந்து அந்த உட்டன் பிளாக் வந்து நெறைய. இதனால தான் அங்க அவங்க ஆக்சுவலா ஆன்ஸர் குடுத்தாங்க. ஆனா இத நீங்க செஞ்சு பார்த்துட்டு ஆன்ஸர் போட்டு அதுக்கு பிறகு படிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே. அப்ப இதுல மரத்துண்டு அதிக அளவான கன அளவினை பெற்றுள்ளது. சரியா? மேலும் மரத்துண்டு அதே கன அளவை கொண்ட இரும்பு துண்டை விட குறைந்த நிறையை பெற்றுள்ளதுன்னு அறிகிறோம். இது 2வது கேஸ். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ செயல்பாடு 4ல ஆக்டிவிட்டி 4ல இருந்து we observe that wooden block occupies more volume than the wall of the same mass. ஓகேவா? இப்ப 2வது பி நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டுமே சேம் சைஸ். அப்ப இப்போ வேற மாதிரி யோசிக்கணும். வேற மாதிரி எப்படின்னா அயர்ன் பால், இப்போ அயர்ன் துண்டு அந்த அயர்ன் ராடு இருக்குல்ல, அயர்ன் பிளாக் இதை எப்படி வச்சிருக்கேன்? இது ஃபுல்லா அயர்ன். 2 பேருமே சேம் சைஸ் சொல்லிட்டாங்க. வுட்டன் பிளாக். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ அயர்ன் இருக்குன்னா, அதாவது இரும்பு அப்படின்னா கண்டிப்பா மாஸ் ரொம்ப ரொம்ப கூட இருக்கும் வுட்டனை விட. அதுதான் தெரிய போகுது. So also we observe that the wooden block is lighter than the iron block of same size. 2 பேருமே சேம் சைஸா இருக்கலாம். ஒரே அளவுல இருக்கான். வுட்டன் பிளாக் ரொம்ப 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 கம்மியா இருப்பாரு. அப்படிதான் ரொம்ப லைட்டா இருப்பாரு கம்பேர் பண்ணாது. இதுதான். இப்ப புரியுதா 2 செயல்பாடு ஏன் நம்ம அத படிச்சோம்னு சொல்லிட்டு. So the lightness or heaviness of a body is due to the density. இப்போ வந்துட்டு அந்த வார்த்தை அடர்த்தி அப்படிங்கிறது எதனால ஒரு ஒரு பாடியோடைய லைட்னஸ் ஆர் ஹெவினஸ். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இதுல ஹெவி இது லைட்னு சொன்னீங்களா? எதுனால சொன்னீங்க? சேம் சைஸ் தான். மாஸ் வேற. இதுதானே? சேம் சைஸ் அப்படின்னா வால்யூம்னு அர்த்தம். அப்பியரன்ஸ் சரிங்களா? எந்த அளவுக்கு இருக்கா? இது பாருங்க சேம் வால்யூமா இருக்கும். ஆனா டிஃபரெண்ட் மாஸ் இருக்கும். சோ இப்படி நீங்க வந்து இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? லைட்டா இருக்கு, ஹெவியரா இருக்கு. லேசானதா இல்ல கனமானதா அப்படின்னு சொல்றீங்கன்னா, எத வச்சு சொல்றீங்கன்னா, இந்த அடர்த்தி அப்படிங்கிற டென்சிட்டி வச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எது அடர்த்தியா இருக்கு, எது அடர்த்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதிக அதாவது சமமான கன அளவு கொண்ட பொருட்களில் அதிக நிறை திணிக்கப்பட்டிருந்தால் அதன் அடர்த்தி அதிகம். எனவே இரும்பு துண்டின் அடர்த்தி மரத்துண்டின் அடர்த்தியை விட அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்ப 2 பேருமே சேம் சைஸ் தான். ஆனா சேம் சைஸ்னாலே சம் வால்யூம் நான் சொல்லியிருக்கேன். இப்பதான் சொன்னேன். இதுதானே? சோ சேம் வால்யூம். ஆனா மாஸ் பாத்தீங்கன்னா, இதுல கொஞ்சம் அதிகமாவே பேக் பண்ணியிருப்பாங்க. அயர்ன்ல. ரொம்ப பக்கத்துல அப்படி பண்ணிருப்பாங்க. வுட்டன் பிளாக்ல அந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இட் ஹாஸ் ஹையர் டென்சிட்டி. இதுக்கு அயர்ன் பிளாக்குக்கு வந்து ஹையர் டென்சிட்டி இருக்கும். அதிக அடர்த்தி இருக்கும். So the iron block will have more mass than the wooden block of the same size. Therefore, iron has more density. ஏன்னா அயர்ன் பிளாக்குக்கு இப்படியோ சேம் சைஸ்ல சேம் வால்யூம் இருக்கு. ஆனா மாஸ் அதிகம். அப்படிதானே? நிறை அதிகம். நிறை அதிகமா 2 பேருமே சேம் சைஸா இருந்தாலும் நிறை அதிகமா இருக்கனால அயனுக்கு என்ன இருக்கு? மோர் டென்சிட்டி இருக்கு. அதிக அடர்த்தி இருக்கு. இப்ப முடிஞ்சு வச்சா அடர்த்தினா என்ன? இதுதான் கான்செப்ட். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாமே ஈஸி. ஓகேவா? லைட்னஸ் ஆர் ஹெவினஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லேசானதா, கனமானதா அப்படிங்கிறத டென்சிட்டின்னு சொல்றோம். அப்படிங்கிறத அப்புறம் மாஸ், வால்யூம் இந்த 2த்தையும் சொல்றோம். ரைட்டா? அப்போ டென்சிட்டி டெஃபினிஷன் பண்ணும்போது எப்படி சொல்லணும்னா, மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ட் இன் எ யூனிட் வால்யூம் தட் இஸ் 1 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிருவாங்க. சோ அத வந்து ஃபார்முலா படி போடுறோம். உங்களுக்கு தெரியும். டென்சிட்டி அப்படின்னா டி டென்சிட்டி அடர்த்தி. அதனால யூஸ் பண்ணுவாங்க. மாஸ் பெர் வால்யூம். நிறை பை கன அளவு. நிறை பை பருமன் எப்படினாலும் சொல்லலாம். மாஸ் பெர் வால்யூம். இந்த 2 பேரை வச்சாதான் டென்சிட்டி வரும். டென்சிட்டின்னு தனியான கான்செப்ட் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட்க்கு இப்ப இந்த பேனாவுக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு நிறை இருக்கும். நான் மெஷர் பண்ண வரப்போகுது. இதுக்கு ஒரு கன அளவு இருக்கும். ஏன்னா இதோட சைஸ் எனக்கு தெரியும்.
காணாதோன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்றதா அதான் டென்சிட்டி. இந்த இந்த பேனாவோட டென்சிட்டி. புரியுதா? அவ்வளவுதான். கிளியரா? ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எம் பை பி. இதோட யூனிட் பார்க்க போறோம். யூனிட் என்னது? இப்போ மாஸ் நிறை அப்படின்னாலே கிலோகிராம் அப்படின்னு போடணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படிதானே? ஸோ கிலோகிராம் வந்து போட்டிருக்கேன். இப்படி போட்டு வால்யூம் பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப். அதுதான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. அப்படிதானே? மீட்டர் இன்டு மீட்டர் இன்டு மீட்டர், அதாவது லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், இல்லைன்னா ஏரியா இன்டு ஹைட், ஏரியா இன்டு லென்த், எப்படி போட்டாலும் மீட்டர் கியூப். ஸோ டென்சிட்டியோட யூனிட் கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படிங்கிறத போடணும். சரியா? கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அது இன்னும் நீங்க பெரிய பெரிய கிளாஸ்ல இந்த மீட்டர் கியூப் மேல கொண்டது மீட்டர் பவர் -3 போடுவாங்க. அது இப்ப வேண்டாம், குழப்பிடும். இதை மட்டும் ஞாபகம். இது வந்து எஸ்ஐ யூனிட்ல. ஆனா இன்னொரு யூனிட் இருக்கு, பட் அதையும் நான் இப்ப சொல்லல. சரிங்களா? அது பின்னாடி கிளாஸ்ல வரும்போது நான் சொல்றேன். எல்லாத்தையும் ஒரே நாள் சொல்லணும்னா மறந்துடும். இது வந்து எஸ்ஐ யூனிட். இன்னொரு யூனிட்டுக்கு பா, ஜிஜிஎஸ் யூனிட். இதுல பாத்தீங்கன்னா கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். கிலோகிராமுக்கு கிராம், மீட்டருக்கு சென்டிமீட்டர் அப்படிங்கிற போகணும். அது இன்னொரு விதமான யூனிட். ஆனா வேர்ல்டு ஃபுல்லா இந்த யூனிட் தான் யூஸ் பண்றோம். சரியா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை போடுங்க, ஜிஜிஎஸ் யூனிட். இப்போ டென்சிட்டி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தமிழ்லயும் அதை நீங்க படிச்சுக்கணும். ஸோ டென்சிட்டி ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதாவது நிறைய டிஃபரெண்டான மெட்டீரியல் எடுத்து நமக்கு வந்து டென்சிட்டி பார்க்கலாம். கண்டிப்பா வேற வேற இருக்கும். அது உண்மைதானே? நல்லாவே நமக்கு தெரியும். அதுதான் இப்ப நம்ம வந்து இந்த 2 ஸ்கெட்சுக்கு ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா 2 ஸ்கெட்சும் வந்து கலர் தான் வேற தவிர 2த்துக்கும் சேம் மாஸா இருக்க போது, சேம் வால்யூமா தான் இருக்க போது, எல்லாமே அப்படிதான் இருக்க போகுது. கரெக்டா? ஆனா நான் இப்ப வேற வேற பொருள் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஃபரெண்டான டென்சிட்டி இருக்கும். The material with more density are called denser and the materials with lesser density are called rarer அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? அதாவது நம்மளுக்கு வந்து எது கனமானது லேசானதுன்னு ஒரு வார்த்தை சொல்றோமோ அதே மாதிரி தமிழ்ல சொல்றோம். அடர் மிகு, அடர் குறை அப்படின்னு 2 வார்த்தை சொல்லுவோம். எது அதிகமான அடர்த்தியை கொண்ட பொருட்கள் அது பேர் என்னன்னா அடர்வான பொருட்கள், இல்ல அடர் மிகு பொருட்கள். குறைந்த அடர்த்தியை கொண்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா தளர்வான பொருட்கள் அல்லது அடர் குறைந்த பொருட்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை பத்தி அட்டவணையில போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு கேட்டிருப்பாங்க. உன்னிடம் 1 கிலோகிராம் நிறையுள்ள இரும்பு மற்றும் தங்கம் இருந்தால் அவற்றில் எது அதிக பருமனை கொண்டு இருக்கும்? உனது விடைக்கான காரணத்தை தருக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை யோசிச்சு பாருங்க. இதை நானும் ஆன்சர் சொல்ல மாட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட என்ன இருக்குன்னா 1 kg 1 கிலோகிராம் இரும்பு இருக்கு, தங்கம் இருக்கு, கோல்டு, அயன் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே ஒரே மாஸ் நிறை சேமா தான் இருக்கு. எது அதிக பருமனை கொண்டிருக்குன்னு கேட்கிறேன். இது வால்யூம் டென்சிட்டி. அதாவது டென்சிட்டி கேட்கல, வால்யூம். வால்யூம் கேட்டிருக்கேன். உனது விடைக்கான காரணத்தை தருக அப்படின்னு கேட்டிருக்கேன். இதை நீங்க வீட்டுல உட்காந்து யோசிப்பாங்க. இப்ப டென்சிட்டி பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் பாருங்க. கேஸோடைய டென்சிட்டி எப்படி இருக்கும்? 1.2. அதாவது வாயுல பாத்தீங்கன்னா ஏர் அப்படிலாம் இருக்கும். லிக்விட்ல பாத்தீங்கன்னா கெராசின், வாட்டர், சாலில பாத்தீங்கன்னா அயன், அலுமினியம் இதெல்லாம் இருக்கும். இந்த டேபிள் நீங்க பாருங்க. டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வரும். எது ரொம்ப கூட இருக்கு, எது ரொம்ப குறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? ஏருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 1.2 தான், ரொம்ப ரொம்ப கம்மி. இதே மாதிரி அதிகமானது பாத்தீங்கன்னா கோல்டுக்கு அதிகமா இருக்கும். தங்கத்துக்கு 19,300 டென்சிட்டி இவ்வளவு போட்டிருப்பாங்க கொடுத்திருக்க டேபிள்ல. இது போக வேலை நிறைய இருக்கு. கொடுத்திருக்க டேபிள் வச்சு சொல்றோம். அப்ப இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா கோல்டு வந்து என்ன ரொம்ப கனமான பொருள் அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தை வருதா? கனமான பொருள் அப்படின்னு வருதா? இல்லைன்னா அடர் மிகுந்த பொருள் அப்படின்னு சொல்லிருக்கலாம். சரியா? இதுதான் அந்த டேபிள்ல போட்டிருப்பாங்க. அந்த டேபிள் பாத்துக்கணும். திண்மம், வாயு, திரவம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை வச்சு சொல்றேன். சரியா? இந்த டென்சிட்டி பாத்தீங்க, ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. டி = எம் பை பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை வச்சு சம்லாம் அங்க கொடுத்துருக்காங்க. சோ அந்த சம்மெல்லாம் செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒண்ணு கேட்கறாங்க. இப்ப தாமிரத்தால் செய்யப்பட்ட ஒரு கோலத்தோட நிறை 3000 கிலோகிராம், தாமிரத்தின் அடர்த்தி கொடுத்துருப்பாங்க. சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, டி = எம் பை பி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டென்சிட்டி, அடர்த்தி, மாஸ் நிறை, வால்யூம் பருமன், சரிங்களா? வி. இதுல ஏதாவது 2 கொடுத்தா இன்னொன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னா நீங்க மாஸ் கண்டுபிடிக்கலாம். டி இன்டு வினா எம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. வால்யூம் எப்படி சார் கண்டுபிடிப்போம்னா வால்யூம் அந்த சைடு கொண்டு போங்க. பி. நீங்க மேக்ஸ்ல இது மேல படிப்பீங்க. டி கீழே கொண்டு வரலாம். எம் பை டி, நிறை பை அடர்த்தி. அதுதான் மாஸ் பை டென்சிட்டி. இந்த மாதிரி நீங்க 2 குவான்டிட்டியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, 2 அளவுகள் தெரிஞ்சீங்கன்னா இன்னொரு அளவை கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறோம். இதையும் இந்த சம்மெல்லாம் செஞ்சு பாருங்க. நம்ம ஒன்னு டெஸ்ட் வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம் டெஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்கு. வைப்பனா வைக்க மாட்டான்னு நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். வாய்ப்பு இருக்கு. நான் ஏதாவது சின்ன சம் அடர்த்தி எவ்வளவு இருக்கு,
வால்யூம் ஏதோ ஒரு 2 கொடுத்துட்டு ஒன்றை கேட்பேன். ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஒன்று எடுக்கும் நீங்க நல்லா பாட்டுவாங்க, இந்த ஃபார்முலாம் பாட்டுவாங்க, இதோட அழகு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பேன். சரியா? ரைட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு இதுல டூ யூ நோல ஒரு சூப்பரான பாயிண்ட் கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம டே டு லைஃப்ல வீட்டுல பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், வாட்ச் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம அம்மா வந்து விளக்கெல்லாம் பொருத்துவாங்க. விளக்கெல்லாம் பொருத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் அப்படிங்கிற அந்த எண்ணெயை பார்த்துப்பீங்க. ஒரு தண்ணியில விழுந்துட்டுனா, தண்ணி வச்சிருக்கிற டம்ளர்லயோ எதுலயோ ஒண்ணு விழுந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இந்த விளக்கெண்ணெய் பாத்தீங்கன்னா அப்படியே மிதக்கும். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க தண்ணிய ஒரு டம்ளர்லயும் விளக்கெண்ணெய ஒரு டம்ளர்ல எடுத்து பாருங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்சிட்டியா இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அடர்த்தியா இருந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஆனால் உண்மையான என்ன தெரியுமா, வாட்டர் தான் அதிகமான டென்சிட்டி. சில ஆயிலுக்கு கம்பேர் பண்ணும்போது வாட்டர் அதிகம், சில ஆயிலுக்கு வாட்டரை விட அதிகமா அதுக்கு அந்த ஆயிலும் டென்சிட்டி உண்டு. நான் இந்த இடத்துல 2 ஆயில் மட்டும் சொல்றேன். கேஸ்டர் ஆயில், இன்னொன்னு குக்கிங் ஆயில். இந்த 2 ஆயிலுமே பாத்தீங்கன்னா வாட்டரோட டென்சிட்டி கம்மி, லெஸ் தென் வாட்டர். ஓகேவா? although these oil appear to be denser than water. ஆனா நீங்க அது கையால எடுத்து விளக்கெண்ணெய் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அதானே? தலையில தேய்ச்சாலே அவ்வளவுதான், 3 நாளைக்கு காயாது அந்த மாதிரி இருக்கும். குளிச்சாதான் போவோம். அந்த மாதிரிலாம் விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு போகணும்னாங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது அந்த மாதிரிலாம் அதுக்கு வார்த்தை உண்டு. சரியா? விளக்கெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. ஓகேவா? சோ இந்த சமையல் எண்ணெய், விளக்கெண்ணெய் இதை எடுக்கிறீங்க. இதை எடுத்துட்டு பாக்குறீங்க, நீரை விட ரொம்ப சார் ரொம்ப நல்ல டென்சிட்டியா இருக்கேன்னு நம்ம தோணும், அடர்த்தி மிகுந்தமே தோணும். ஆனா அது அடர்த்தி மிகுந்தது கிடையாது, குறைஞ்சது தண்ணியை விட. சரிங்களா? சோ நம்ம புக்ல வந்து ஒரு ஒன்னோட கொடுத்துப்பாங்க, விளக்கெண்ணெயோட அடர்த்தி 961 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். யூனிட் நமக்கு தெரியும். சரியா? விளக்கெண்ணோட அடர்த்தி கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுமான இல்ல. சரியா? டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில், அதான் விளக்கெண்ணெய். கேஸ்டர் ஆயில் 961 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். சரியா? அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் எடுத்துக்கிறீங்க, ஒரு துளி 1 டிராப் ஆஃப் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் ஊத்துறீங்க அப்படின்னா அந்த மிதக்கும். ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும் பொழுது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு எண்ணெயை எடுத்துட்டு, விளக்கெண்ணெயை எடுத்துட்டு, அது மேல ஒரு ஒரு 1 டிராப் ஆஃப் வாட்டரை ஊத்துறீங்க, நீரை ஊத்துறீங்கன்னா நீர் உள்ள போயிடும். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம சொல்லலாம், ஆனா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். எல்லாரும் யாராவது செக் பண்ணி பாருங்க, இல்ல நெட்ல பார்க்கலாம். நெட்ல மட்டுமே பார்த்து ஓகே பண்ணாதீங்க. நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க. சரியா? சோ இருந்தாலும் நீரை விட எண்ணெய் வகைகள் சிலதுக்கு அடர்த்தி கொண்டவையா இருக்கும். சரிங்களா? டென்சிட்டி அதிகமா இருக்கும். இதெல்லாம் இந்த கிளாஸ்ல நீங்க தெரிய வேண்டியது. ஓகேவா? சரி. இப்போ இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் நம்ம பார்ப்போம். அனிமேஷன் பார்த்து அடுத்த ஒரு டாபிக், மெஷரிங் லார்ஜ் டிஸ்டன்ஸ், வானியல் அளவுகள், அதை நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்தோமா டென்சிட்டி இதுதான். நீங்க டென்சிட்டிய இப்ப நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்க, இப்ப காமிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் நீங்க நல்லா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் 2வது, நல்லா ஃபர்ஸ்ட் கவனிங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஒரு தக்கை மரக்கட்டை மாதிரி இருக்கா? இந்த பாருங்க. இதோடைய வெயிட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2 kg போட்டிருக்கேன். சரியா? கீழே டேங்க் இருக்கு. டேங்க்ல 100 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். சரியா? ஓகே. இந்த 2 kg இப்ப நம்ம படிச்சதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சைட்ல. சரியா? இந்த 2 kg எடுத்துட்டு இந்த 2 kgக்கு இன்னொன்னு சைட்ல வந்து அதோட வால்யூம் வச்சிருக்கேன், 5L வச்சிருக்கேன். இப்ப நான் வால்யூமை கூட்டுறேன், அதாவது அதோடைய சைஸை கூட்டுறேன். பாருங்க அதோட சைஸ் கூடும் பாருங்க. பாத்தீங்களா? அதுக்கு ஏத்தாப்புல மாஸ் கூடுது குறையுது, அது எல்லாமே நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? கூட்டியாச்சா? இப்ப நான் 4 kg அப்படிங்கிற மாஸ் எடுத்திருக்கேன். அதோட வால்யூம் பாத்தீங்கன்னா அந்த மரக்கட்டையோட வால்யூம் 10 லிட்டர் வால்யூம். சரியா? லிட்டர்லாம் சொல்லணும், வால்யூம் நம்ம மீட்டர் கியூப் அப்படிங்கிறது. சரியா? இப்ப பாருங்க, தண்ணியில போடுறேன். வாட்டர் அந்த டேங்க்ல உள்ள தண்ணி இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 100 லிட்டர் போட்டிருக்கா, உங்களுக்கு தெரியும். வாங்க போட்டேன்னா கூடி இருக்கு பாருங்க. 104 ஆக்சுவலி எத்தனை எவ்வளவு கூடி இருக்குன்னா 4 கூடி இருக்கு. சரியா? 4 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி கூடி இருக்கு. சோ இததான் மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ரீடிங் கொடுத்துருப்பாங்க, 0.40 கிலோகிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிற சொல்லிருப்பாங்க. சரிங்களா? பெர் லிட்டருக்கு எவ்வளவு மாஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 0.40 கிலோகிராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டென்சிட்டின்னு அர்த்தம். சரிங்களா? டென்சிட்டி. இப்ப நீங்க டென்சிட்டியை பார்த்துட்டீங்க. ஓகேவா? அதோட மாஸ் தெரிஞ்சு வச்சு, வால்யூம் தெரிஞ்சு வச்சு, டென்சிட்டி நீங்க பாருங்க. இப்போ இந்த வுட் எடுக்காம நான் என்ன பண்றேன்னா வேற எடுக்கிறேன், அலுமினியம் எடுக்கிறேன். அலுமினியம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கரான, உள்ள போயிட்டு பாருங்க, விழுந்து பாருங்க.
தெரிஞ்சா நான் வெளியில எடுத்து காமிக்கேன். அலுமினியம் மாஸ் பார்த்தீங்கன்னா 27 கேஜி, 27 கேஜி. தண்ணி அதே தான், 100 லிட்டர் தான். இதோடைய அந்த 27 கேஜியோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வால்யூம் அந்த அலுமினியத்தோட. இப்ப பாருங்க, போட்டேன். நான் மேல இருந்து போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். எவ்வளவு பாருங்க, தண்ணியோட ரைஸ் கூடி இருப்பாங்க 110 லிட்டர். ஆக்சுவலி 10 கூடி இருக்கு 100ல இருந்து. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா, சரிங்களா? சோ இந்த எவ்வளவு கூடி இருக்குங்கிற வச்சு நம்ம அந்த உள்ள இருக்கிற அந்த இதோ கன அளவை பார்க்கலாம் அப்படின்னு படிச்சோம். அதுக்கு தான் ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஆக்டிவிட்டி அதுக்கு தான் மெனக்கிட்டு இதை புரியணும்னா அந்த ஆக்டிவிட்டி புரியணும். சோ டென்சிட்டி மேல பார்த்துப்பாங்க. 2.70 கிலோகிராம் பெர் லிட்டர். ஏன் 2.70? 2.70 ஏன்? இந்த அலுமினியத்தோடைய மாஸ் எவ்வளவு? 27 கிலோகிராம் மாஸ். சரியா? வால்யூம் எவ்வளவு? 10 லிட்டர். 27 நீங்க 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2.7. அதுதான் அப்போ அலுமினியத்தோடைய டென்சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாத்தீங்களா? ரொம்ப அழகா புரியுதா உங்களுக்கு? இந்த அனிமேஷன் புரியும் நான் நம்புறேன். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் வீட்டுல போய் செஞ்சு பாருங்க. சரிங்களா? நிறைய இது மாதிரி எடுக்கலாம். செங்கல் எடுக்கலாம். ஆஹ் எல்லாத்துக்கும் நீங்க வால்யூம் கூட்டலாம், குறைக்கலாம். அப்புறம் ஐஸ் ஐஸ் கியூப் அது ஒரு நல்லா இருக்கும். ஐஸ் இப்ப இதோட மாஸ் நான் கூட்டுறேன். மாஸ் எவ்வளவு கூட்டுறேன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 9 கேஜி வச்சிருக்கேன். சரியா? ஒரு 9 கேஜி வச்சிருக்கேன். மாத்திடுறேன். சைட்ல மாத்தலாம். 9 கேஜி வச்சிருக்கேன். வால்யூம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லிட்டர் அப்படி இருக்கு. சோ டென்சிட்டி உங்களுக்கே தெரியும். 9/9.75 அப்படி போட்ட 79 போட்டனால தான் டென்சிட்டி. ஐஸோட டென்சிட்டி கிடைச்சிச்சு. ஓகே. இப்போ 100 லிட்டர் தண்ணில இந்த 9 கேஜி ஐஸ் நான் போடுறேன். மாஸ் உள்ள ஐஸ் போடுறேன். என்ன நடக்கும் பாருங்க. மிதக்கு பாருங்க. முக்கியமா இங்க கூடி இருக்கும். ரைஸ் கூடி இருக்கும். வாட்டர் ரைஸ் கூட தான் செய்யும். நீங்க கடல்லே பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் படிச்சிருப்பீங்க. கடல் மட்டம் கூடுது. ஏன்னா பனிப்பாறைகள் உருகி விழுது. பனிப்பாறை விழுந்தா கடல் மட்டம் கூடும். அதே மாதிரி இங்க தண்ணி கூடி இருக்கு. ஆனா அதை விட முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கிறது ஐஸ் கியூப் மிதக்கு பாருங்க. நம்ம தண்ணியிலே ஐஸ் கியூப் மிதக்க செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீரை விட ஐஸ் கியூப் அந்த பனிக்கட்டி வந்து அடர்த்தி குறைவு. இந்த லைனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நீரை விட எதெல்லாம் நீரை விட கம்மியா இருக்கோ அது மிதக்கும்னு இப்ப நான் விளக்கணை வச்சு ஒன்று சொன்னா கூட பாத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் லேட்டரா யூஸ் ஆகும். அதுதான் முன்னாடியே சொல்றேன். நீரை விட வாட்டரை விட ஐஸ் கியூப் டென்சிட்டி லெஸ். அதனால இட் வில் ஃப்ளோட். அது வந்து என்ன மிதக்குது. இப்ப நல்லா கிளியரா புரிஞ்சுன்னு நம்புறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. சரிங்களா? ஓகே. இது வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இப்ப 2 ஆப்ஜெக்ட் இதுமாதிரி பண்ணலாம். 2 ஆப்ஜெக்ட் நீங்க அட் டைம்ல கம்பேர் பண்ணலாம். அதுதான் மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு இதை கன்சிடர் பண்ணாலே 2 இது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு ஐஸ் கியூப். நான் ஐஸ் கியூப்புக்கு பதிலா நான் ஒரு பிரிக் எடுத்துக்கிறேன். செங்கல் எடுத்துக்கிறேன். சரியா? பாருங்க அது உள்ளதான் போகும். அதோடைய மாஸ் செட் பண்ணலாம், வால்யூம் செட் பண்ணலாம். அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுப்பாங்க. கீழே ப்ளூ கலர் கொடுப்பாங்க. அது வந்து அலுமினியத்துக்கு. அலுமினியத்தோட மாஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் இதுல வைக்கிறேன். 27 கேஜி வைக்கிறேன். வால்யூம் பாத்தீங்கன்னா 10 லிட்டர் வால்யூம் வைக்கிறேன். அப்போ இப்போ பாருங்க, பிரிக்க மட்டும் போட்டா எவ்வளவு வரும்னா 109.75. ஏன்னா பிரிக்க நீங்க போட்ட பிறகு வாட்டர் லெவல் கூடி இருக்கும். ஃபர்ஸ்ட் 100 லிட்டர்ல இருந்து செங்கல் போட்டீங்க 109 ஆயிட்டு. நான் டென்சிட்டி பார்த்தேன். டென்சிட்டி எவ்வளவு 2 வந்துட்டு இருக்கு. ஏன் 2 வந்துருக்குன்னா நீங்க அதோட மாஸ் கிட்டத்தட்ட ஒரு 19.5 அத 9.7 டிவைட் பண்ணி பாக்கீங்க. கிட்டத்தட்ட 2 வரும். அப்படிதானே? அதுதான் இங்க போடுறேன். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப அலுமினியத்தை அதே வாட்டர்ல போட போறேன். கண்டிப்பா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க பாருங்க எங்க இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவு 109 119. ஏற்கனவே அலுமினியத்தை போட்டா 10 கூடும்னு பார்த்தோம். கூடி இருக்கா? சோ அதுக்கு கீழே டென்சிட்டி அலுமினியம் அதெல்லாம் மாசம். சூப்பரான அனிமேஷன். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். சரியா? குட். இதை நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு படிச்சத இன்னைக்கு பார்த்தத ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ரைட். சோ இன்னும் ஒரு டாபிக் இருக்கு. பட் அதை இன்னைக்கு கிளாஸ்ல முடிக்க முடியாது. ஏன்னா 6:30க்கு கிளாஸ் முடிஞ்சிடும். என்ன கிளாஸ் அப்படிங்க என்ன டாபிக் அப்படின்னா மெஷரிங் லார்ஜ் டிஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது வானியல் பொருட்களை வந்து அளக்கிறது அப்படிங்கிறது. பட் இது ரொம்ப ஈஸியானதுதான். பட் அதுக்கு வந்து இன்னும் ஒரு கிளாஸ் வந்து போனாதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஒளியாண்டுலாம் அதில் சொல்லிப்பாங்க. ஒளி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாட்கள், அதாவது எவ்வளோ இது டைம் எடுக்கு, அதான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே ரைட். ஸோ அது வந்து டைம் எடுக்கிறதுனால இப்ப என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சம்ம நான் இங்க சொல்லி தந்துட போறேன். சம்ம சொன்னா உங்களுக்கு அது புரியும் அப்படின்றனால
சம்ம ஒரு சம்ம சொல்லி கொடுத்துறேன். எந்த சம்னா கணக்கு 1.4 அப்படிங்கிற அந்த சம் மட்டும் சொல்லித்தரேன். சரியா? மித்த சம்ம நீங்க போய் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சம்னா எக்ஸாம்பிள் சம்ம நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க அதுல வேல்யூ மாத்துனாங்கன்னா அது உங்களுக்கு பண்ண தெரியும். ஓகேவா? இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 280 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு திட உருளையுடைய கன அளவு இருக்காங்க. கன அளவு ஈஸியா நீங்க பண்ணிடுவீங்க. இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால ஈஸியா பண்ணிடுவீங்க. இதுதானே? சோ சம்ம சொல்றேன் 1.4ல இங்கிலீஷ்லயும் அதை சொல்றேன். இப்போ இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? A solid cylinder of mass 280 kilogram kg has volume of 4 meter cube. Find the density. So density D. ஃபர்ஸ்ட் சம்ம கொடுத்தாங்கன்னா தீர்வு சொல்யூஷன் அந்த மாதிரி போட்டுக்கணும். கொடுத்துட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் எழுதணும். கொடுக்கப்பட்டவை நம்மளுக்கு என்ன சிலிண்டர் ஆஃப் மாஸ் 280 கிலோகிராம் அப்படிங்கிறது சொல்லணும். இல்லை தமிழ்ல நீங்க திடவுகளுடைய நிறை அப்படின்னு எழுதணும் வார்த்தையால. அதுவே கன அளவு சரிங்களா? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் 4 மீட்டர் கியூப் இல்ல அந்த திட உருளையோட கன அளவு 4 மீட்டர் கியூப் இப்படி எழுதணும் நல்லது. அடுத்து ஃபார்முலா டி அப்படிங்கிற போட போறீங்க. ஸோ மாஸ் ஆஃப் த சிலிண்டர் நான் M/Vன்னு ஷார்ட்டா போட்டுருக்கேன். நம்ம புக்ல போட்ட மாதிரியே போடுங்க. புக்ல மாஸ் ஆஃப் த சிலிண்டர் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எழுதியிருப்பாங்க சரிங்களா? திட உருளையுடைய நிறை மற்றும் பருமன் அப்படின்னு சொல்லி எழுதிப்பாங்க. ரைட்டா? கன அளவு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கன அளவும் யூஸ் பண்ணலாம், பருமனும் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை அதுல. இப்போ ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணுவோம். 280 4ஆல டிவைட் பண்றீங்க. 280 4ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியும் அப்படிதானே? இது 7ஆல கேன்சல் பண்ணா 28. ஏன்னா 7 4 28. ஸோ 70 கிலோகிராம் மீட்டர் கியூப். முக்கியமானது அந்த யூனிட்டை போடணும். நீங்க யூனிட்டை போடாம வெறும் வேலையை எழுதுனீங்கன்னா தப்பு. அதாவது டீச்சர்ஸ் தப்பு போட மாட்டாங்க. ஏன்னா நீங்க சின்ன பிள்ளைகள்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா நான் வந்து பெரிய பெரிய பசங்களுக்கு அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு வந்து 70னா சார் இது என்ன சார் தப்பு இருக்கு? ஏன்னா யூனிட் நம்ம கண்டிப்பா போடணும். கண்டிப்பா நம்ம அதை சொல்லணும். யூனிட் சொல்லாம நான் வெறும் 70 அப்படின்னா அதுல மீனிங்கே கிடையாது, அர்த்தமே கிடையாது. சரியா? அதனால நீங்க அதை வந்து நீங்க பார்க்கணும். சரியா? ரைட். இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப இந்த 2 கொடுத்துருக்காங்க, இதை கேட்டிருக்காங்க. அடுத்த சம்ல என்ன கேட்டிருப்பாங்க? அடர்த்தி எதை கேட்டிருக்காங்க? நிறை கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க இந்த 2 பெருக்கணும். அதுக்கு அடுத்த சம்ல கன அளவு கேட்டிருப்பாங்க. கன அளவு வால்யூம் இருக்குன்னா 2 நீங்க டிவைட் இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கணும். ஓகே? ஃபார்முலாவை நீங்க எப்படினாலும் மாத்திக்கணும். ஓகே. சோ இப்போ வானியல் பொருட்களின் தொலைவை அளத்தல் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய தினசரி வாழ்வுல நம்ம வந்து நீளங்களை அளக்கிறோம். சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் இதெல்லாம். ஒரு ஊருக்குனா கிலோமீட்டர், சின்ன சின்ன பொருள்லாம் சென்டிமீட்டர், கொஞ்சம் 1 மீட்டர் இதெல்லாம். இதே மாதிரி விண்வெளியில பெரிய ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இங்கேருந்து நிலாவுக்கோ இல்ல சூரியனுக்கோ மார்ஸுக்கோ செவ்வாய்க்கோ உண்டான டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஒரு விண்ல இருந்து இன்னொரு விண், ஒரு ஸ்டார்ல இருந்து இன்னொரு ஸ்டார் கூட டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் நீண்ட தொலைவு. அப்ப இந்த நீண்ட தொலைவுலாம் அளக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துப்பாங்க. ஒண்ணு வந்து வானியல் அலகு, இன்னொன்னு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ரீட் பண்ணிட்டு வாங்க. ரீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நான் நடத்துறது ஈஸியா இருக்கும். ஒண்ணு வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் AU அப்படின்னு போட்டுப்பாங்க. இன்னொன்று லைட் இயர், லைட் LY போடுவாங்க, இல்லைன்னா லைட் இயர் அப்படின்னு எழுதுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நீண்ட தொலைவுகளை நம்ம வானியல் அளவுகளை அளக்கக்கூடிய ஒரு 2 டேம். இது என்னங்கிறத ரீட் பண்ணிட்டுவாங்க. அடுத்த கிளாஸ்ல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ரைட். இன்னைக்கு பார்த்த அனிமேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல அடுத்த கிளாஸ்ல நீங்க சப்போஸ் வீட்டுல போய் படிக்கிறீங்க, டவுட் வருது அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல இனிஷியலா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கூட நீங்க வந்து கேட்கலாம். சரிங்களா? மெசேஜ் பண்ணலாம் அந்த இதுல சேட். இல்லைங்களா? சரிப்பா. அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல இல்லைன்னா அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒன்னா டெஸ்ட் வைப்போம். இந்த ஒன்னா யூனிட்ட முடிச்சிரும். ஒன்னா யூனிட்ட முடிச்சா டெஸ்ட் வைக்க சூப்பரா இருக்கும். டெஸ்ட் வைக்க ரெடி ஆகும். ஓகே. சரி, நான் கிளாஸ் நிறைவு செய்தேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.